கோட்டா சீனிவாசன் அவர் தெலுங்கு ஆர்டிஸ்ட். சப்ஜெக்ட் வந்து திருநெல்வேலியில் நடக்கிற மாதிரி. அவர் திருநெல்வேலி லாங்குவேஜ் பேசணும். ஒரிஜினல் படத்தில் அவர் பெரும்பாலும் தமிழே பேசல, தெலுங்கு தான் பேசியிருந்தார். ஸோ இது எப்படி மேட்ச் பண்ணுறது? அப்போது நிறைய வாய்ஸ் டெஸ்ட், மயில்சாமி, தாமு, நிறைய இப்போ இந்த மெமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. எதுவும் மேட்ச் ஆகலை. ஏவிஎம் கார்டன் ஜி தேட்டரில் சந்திரன் ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் தான் என்னை பற்றி ஹரிக்கிட்ட சொல்லியிருக்காரு, டேரக்டர் சார்கிட்ட. ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் வாய்ஸ் டெஸ்ட்லாம் கூப்பிட்டீங்கன்னா அவர் வரமாட்டார். அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸ்ட்ரைட்டாக அவர் மேலே நம்பிக்கை வச்சு இது கேரக்டர்னு கூப்பிடுங்க, அவர் பேசுவார் அப்படின்னு. அப்புறம் கவிதாலயாலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கவிதாலயா தான் அந்த படம் கம்பெனி, பாலச்சந்தர் சார், கேபி சார் படம். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன், இல்லை சார் நான் வாய்ஸ் டெஸ்ட்லாம் போகிற படம் கிடையாது அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் போய் டேரக்டரை மீட் பண்ணுங்கள், அவர் உங்களை கைட் பண்ணுவார் அப்படின்னா. சரி நான் போனேன். அவர் என்ன உட்கார வச்சு என் குடும்ப கதை, நீங்கள் யார், எங்கே இருந்தீங்க, போனீங்க, வந்தீங்கன்னு எல்லாம் கேட்டுன்னு இருக்காரு ஹரி சார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இவர் எதுக்கு என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு. அந்த வாய்ஸ் மேட்ச் ஆதான்றதுக்காக பார்த்தாரு. அதை அவர் கண்டுபிடிக்க முடியல. அவர் ஒன்றும் திருப்தி இல்லாமல், சரி வாங்க நம்ம உள்ளே போய் நான் ஒரு 3 சீன் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு பேச முடியாது பேசலாம் அப்படின்னாங்க. அந்த 3 சீனு பேசினார். அப்போ அவர் பக்கத்தில் வந்து உட்காந்தார். நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி உட்காந்து. நான் சொன்னேன், நீங்கள் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது சார், நீங்கள் எழுந்திரிச்சு இன்ஜினியர் ரூம் போயிடுங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, ஏன்னா அவருக்கு பேசணுன்னா அப்படி தான் பேசவே ஆகணும், அதனால் நீங்கள் உட்காந்திங்கன்னா எனக்கு பேச வராது, நீங்கள் போயிடுங்க உள்ள. அப்புறம் உள்ளே போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு சீன் தண்ணியிலேருந்து எழுந்திருப்பார் இல்லைங்களா. ரெண்டாவது விக்ரம் சார் கூட சண்டை போடுறதுக்கு வர்றது ஒரு பெரிய சீன். நீ என்ன வேணாலும் பண்ணி தொலை, என்ன என்ன ஏன் தொலை பண்ற. அப்புறம் வந்து கிளைமேக்ஸ், அந்த செங்கல் சூளையில் வச்சு கொளுத்துறது சீன். அது 3 நான் பேசினேன். அவர் நேராக உள்ளே வந்தவர் எதுவுமே பேசல, லைட்டை போட்டு என்னையே பார்த்துட்டு இருக்காரு. அது என்ன சார் அப்படின்னா, இல்லைங்க நான் வந்து உங்கள் வாய்ஸ் மேட்ச் ஆதான்னு பார்க்கறதுக்கு தான் வெளியில் உட்காந்து அவ்வளோ நேரம் பேசினேன். ஆனால் இங்கே வந்து சீனை போட்டு பார்த்தா அப்படியே அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி வேறு மாதிரி மாறுறீங்க நீங்கள், அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படின்னாரு.